தமிழ் திரையுலகில் திரைக்கதை மன்னன் என்று போற்றப்படும் கே. பாக்யராஜ் ஒரு சிறந்த இயக்குனர், நடிகர், திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர் ஆவார். எளிய மனிதர்களின் வாழ்வியலை நகைச்சுவையோடும் விறுவிறுப்பான திருப்பங்களோடும் சொல்வதில் இவர் நிகரற்றவர். கோயம்புத்தூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் சினிமா மீது கொண்ட ஈர்ப்பால் சென்னை வந்தார். குருவிடம் கற்ற வித்தை புகழ்பெற்ற இயக்குனர் பாரதிராஜாவிடம் உதவி இயக்குனராக தன் திரையுலக பயணத்தை தொடங்கினார். பாரதிராஜாவின் இயக்கத்தில் வெளியான 16 வயது நிலை மற்றும் கிழக்கே போகும் ரயில் ஆகிய திரைப்படங்களில் உதவி இயக்குனராகவும் வசனகர்த்தாவாகவும் பணியாற்றினார். 1979 வெளியான சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் முதலில் இயக்குனராக அறிமுகமானார். குடும்ப கதைகள், கணவன் மனைவிக்கு இடையேயான உறவு சிக்கல்கள், கிராமத்து யதார்த்தம் ஆகியவற்றை மையமாக வைத்து அதில் தனக்கே உரிய பாணியில் முருங்கைக்காய் போன்ற குறியீட்டு நகைச்சுவைகளையும் புத்திசாலித்தனமான திரைக்கதையையும் புகுத்துவது இவரது தனித்துவமான பாணியாகும். மௌன கீதங்கள், அந்த 7 நாட்கள், தூரல் நின்னு போச்சு, முந்தானை முடிச்சு, சின்ன வீடு, எங்க சின்ன ராசா போன்ற பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களை இயக்கி கதாநாயகனாகவும் நடித்தார். இயக்குனராக மட்டுமல்லாமல் தனது யதார்த்தமான நடிப்பின் மூலம் மக்களின் மனதை கவர்ந்தார். புதிய வார்ப்புகள், அன்புள்ள ரஜினிகாந்த் போன்ற படங்களில் இவரது நடிப்பு பெரிதும் பேசப்பட்டது. பாக்யா என்ற பெயரில் வார இதழ் ஒன்றை நடத்தி அதில் வாசகர்களின் கேள்விகளுக்கு தனது பாணியில் சுவாரஸ்யமான பதில்களை வழங்கி பத்திரிகை துறையிலும் தடம் பதித்தார். சில திரைப்படங்களுக்கு இவரே இசையமைக்கவும் செய்துள்ளார். தமிழ்நாடு அரசின் சிறந்த திரைப்படத்திற்கான விருதுகள் மற்றும் சிறந்த வசனகர்த்தா விருதுகளை பெற்றுள்ளார். இவரது பல திரைப்படங்கள் இந்தி, தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பிற மொழிகளிலும் ரீமேக் செய்யப்பட்டு அங்கும் பெரும் வெற்றி பெற்றுள்ளன. கடந்த 10ஆம் தேதி பாக்யராஜின் குருநாதர் பாரதிராஜா வயோதிக காரணங்களால் காலமானார். அவருக்கு வயது 83. அவரது மரணத்தால் தமிழ் திரையுலகமே கண்ணீரில் மூழ்கியது. பாரதிராஜாவின் உயிர் பிரிந்தது முதல் தேனியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது வரை பாக்யராஜ் எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு மிகவும் சோகத்தில் இருந்தார். இந்த நிலையில் கடந்த 16 நாட்களாக அவர் பாரதிராஜாவின் இழப்பை தாங்க முடியாமல் தவித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை பலனின்றி காலமானார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.